வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 5 to 7 மந்த்ஸ் இருக்க பேபிஸோட மைல்ஸ்டோன் தான் பார்க்க போகிறோம். அந்த பவுடர் டப்பாவை எப்படி நிற்க வைக்க ட்ரை பண்ணுறான்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பேபிஸ் நல்லாவே க்ரால் பண்ணி வர்றதுக்கு, தவழ்ந்து வர்றதுக்கு பழகியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், பேபி எவ்வளோ அழகாக தவழ்ந்து வராரு. இந்த மாதிரி சேட்டை அடிக்கடி நடக்கும். இதுக்கு நம்ம ஊரில் வேறு மாதிரி மித்தெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு வாழ்வோம். அதுவே நமக்கு நல்லது. அது எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. பாப்பா அங்கே பாருங்கள், ஏதோ ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. கையில் அந்த ரெண்டு விரலாலையும் கையில் ஒரு பேப்பர் இருக்குது. அதை பிச்சு பிச்சு கீழே போட ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஃபிங்கர்ஸ் எல்லாம் இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபிங்கர் பிரிட்டில் இருந்து எல்லாத்தையுமே எடுத்து கிளிக்கவோ, அந்த ரெண்டு விரலை வச்சு ஒரு பென்சில் எடுக்கிறது, நம்ம ஏதாவது ஃபுட்டு கொடுத்தா கூட அந்த ரெண்டு விரலை வச்சு வாங்குறது. சாரி ஃபார் த சவுண்ட். அது நம்ம தான் வா 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 வான் சவுண்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு. பாருங்கள், பிடிச்சி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. 8 மந்த்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே பிடிச்சி எழுந்து நிற்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது என்னென்னா, என்கரேஜ் பண்ணுங்கள், அவ்வளோதான். அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிலாம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அதை தானாக அவங்களே செய்வாங்க. நீங்கள் நல்லா என்கரேஜ் பண்ணால் போதும். பேபி இப்போ தான் முட்டியே போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்க முன்னாடி நின்று வாப்பா அம்மா கிட்ட வா அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா, அவங்க உங்ககிட்ட வரணுன்ற ஆர்வத்திலே சீக்கிரமாக தவழ ஆரம்பிச்சிருவாங்க. தவழ்கிறாங்க என் பேபி, ஆனால் இன்னும் நிற்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் நின்று எழுந்திருப்பான்னு கை கொடுத்தீங்கன்னா அவங்க எழுந்து பழக ஆரம்பிச்சிருவாங்க.